போற்றி. பராய்த்துறை மேவிய பரனே போற்றி. சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. இன்றனக்காரமுது ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. புலியர்கோன் வெப்பொழித்த புகரியர்கோன் கடல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமொழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் எழுத்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் சென்பதும திருத்தாள் போற்றி போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும்பொழி திருவாவடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீரூழி தழைகமாதோ. மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர். வாருணாம்பிகை உடனவர் தொண்டீஸ்வரர். முக்கண்ணி உடனவர் முக்கண்ணப்பர். ஈரோடு திருமுறை கழகம் தொண்டசீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவியை குருவினிடத்திலும் திருவிடத்திலும் விண்ணப்பித்து வகுப்பை தொடங்கலாம். திருமுறையை வணங்கி சித்தாந்தத்தை வணங்கி திருமுறை ஆசிரியர்களை சந்தனாசிரியர்களை வணங்கி நாயன்மார்களை வணங்கி வகுப்பை தொடங்கலாம். அப்பர் சுவாமிகளுடைய 4ஆம் திருமுறையில் பதிகை எண் 35வது பதிகம். அதில் எத்தனை மந்திரம் நிறைவு பண்ணியிருக்கிறோம்? திருவிடை மருகூர் பதிகம். எத்தனை மந்திரம் நிறைவு பண்ணியிருக்கிறோம்? 5வது மந்திரத்துக்கு பொருள் பார்க்கணும். 5வது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. அடியவருடைய எண்ணத்தில் அதுதான் அது 4 5 எழுதுங்க. 4 வேதங்களையும் 4 வேதங்களையும் சொல்லி தேவர்கள் இறைவனை போற்றுகிறார்கள். பூதங்கள் பாடுகின்றன. இறைவன் கூத்தாடுகின்ற தூயவராக இருக்கிறார். தலைவர் சிவன் திருவடிகளை போற்றினால் பழவினை என்ற சஞ்சித வினையையும் இனி வருகின்ற ஆகாமி வினையையும் நீக்குவார். மந்திரத்தை படிச்சு பாருங்க. வேதங்கள் 4 கொண்டு விண்ணவர் பரவி ஏத்த பூதங்கள் பாடியார ஆடல் உடையவன் புனிதன் எந்தை பாதங்கள் பரவி நின்ற பக்தர்கள் தங்கள் மேலை ஏதங்கள் தீர. மேலை ஏதங்கள் தீரங்கிறதான் நாம பழவினையும் ஆகாமி வினையும் சொல்லியிருக்கிறோம். நின்ற இடைமருது இடங்கொண்டாரே. முதல்ல நமக்கு மந்திரத்துக்கு பொருள் சொல்லிடுறோம். என்ன காரணம்னா அப்போதான் நம்ம என்னதான் விளக்கம் சொன்னாலும் எதை விட்டு விலகாமல் இருப்போம். அந்த பாடல் என்ன சொல்ல வருதோ அதை விட்டு விலகாமல் இருப்போம். இப்போ நம்ம நிறைய விளக்கம் சொல்லும்போது ரொம்ப விரிஞ்சு போயிடுது. ஆனால் எதை விட்டு விலகாமல் இருக்கணும்? அந்த மூலத்தின் பொருளை விட்டு விலகாமல் இருக்கணும். இப்போ 2வது, எல்லாராலையுமே அந்த விளக்கத்தை தாங்க முடியாது. அவங்களுக்கு எது போதுமானது? இந்த பொருள் போதுமானது. சிலருக்கு அந்த விளக்கத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அவங்களுக்கு எது போதுமானது? அதனால தான் அதை முறையாக பண்ணுறோம். புரியுதா? அதை தெரிஞ்சுக்கிடணும். புறமா புதுசாக வந்தது 2-3 நாள் ரொம்ப ஆர்வமாக வந்தது. அவங்களுக்காக நம்ம வேறு மாடலை எடுத்தோம்னா எடுத்துடலாம், வருவாங்க. ஆனால் எவ்வளோ நாளைக்கு அவங்களுக்காக எடுத்துக்கிட்டே இருப்பீங்க? நம்ம மாடலுக்கு அவங்க என்ன செய்யணும்? வரலன்னா கிளம்பிடணும். அதுக்கான இடம் வேறு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அவங்களுக்காக நம்ம என்ன செய்ய முடியாது, மாற முடியாது. நீங்கள் ஒரு ஹோட்டலில் ஒரு சாப்பாடு 600 முடிவு பண்ணிட்டான்னா 600 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறவன் இருக்கான். அவன் நம்ம தகுதிக்காக 100 ரூபாய்க்கு சாப்பாடு பண்ணுவானா? பண்ண மாட்டானல்ல. அதே மாதிரி தான் ஜவுளி கடையில் நம்ம ஊரில் இன்னும் 200 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கிற கடையும் இருக்குது.
அதே ட்ரெஸ்ஸை 400 விற்கிற கடையும் இருக்குது, அதே ட்ரெஸ்ஸை 800 விற்கிற கடையும் இருக்குது. ட்ரெஸ்ஸு எது தான்? அதே தான். ஷோரூம் மாற முறை, வேலைக்காரங்க மாற லைட் அதிகமாக, வாடகை அதிகமாக, எது கூடும்? இப்போ அவங்க வந்தவங்களுக்காக நம்ம மாறி எடுத்துடலாங்க, அவங்கள கவர் பண்ணுறதுக்காக. கவர் பண்ண வேண்டிய அவசியத்தில் நம்ம இல்லை. நம்ம கூட வர்றதா இருந்தால் வரணும், முடியலன்னா உங்களுக்கு யார் ஏற்றவங்களோ தேடி போகணும். அதனால தான் நம்ம மாடலை என்ன செய்யறதில்லை, மாற்றுறதில்லை. அப்படி டான்ஸ் ஆட ஆரம்பித்தோம்னா எல்லாருக்கும் ஏற்றபடி நம்ம என்ன செய்ய வேண்டியது வரும், ஆட வேண்டியது வரும். எல்லாருக்காக அவங்களுக்கு ஏற்றபடி ஆட ஆரம்பித்தோன்னா அப்புறம் நம்முடைய நேச்சர் போயிடும். உங்களுடைய நேச்சர் என்னதுன்னு கேட்பாங்க நாளைக்கு. அதையெல்லாம் மனசில் வச்சு தான் நம்ம யார் வந்தாலும் ஒரே மாதிரியான பாடத்தை நடத்துகிறோம். 4 வேதங்களையும் சொல்லி தேவர்கள் இறைவனை போற்றுகிறார்கள். முதல் செய்தி அது. ஒவ்வொரு செய்தியாக எடுத்து யோசிக்கணும். தேவர்கள் புண்ணியத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடியவர்கள். மனிதர்கள் புண்ணிய பாவம் இரண்டையும் அனுபவிப்பவர்கள். நரகத்தில் இருப்போர் துன்பத்தை மட்டுமே அனுபவிப்பவர்கள். சிகார்ப்பம் என்னமோ வரலன்னு சொன்னீங்க. வரணுங்கிற எண்ணம் இருந்தால் தான் வரலாம். 2 தூரல் அடிச்சோடனே போக வேண்டாம், முடிவு பண்ண வேண்டியது. வகுப்புக்கு வர்றதுனால நாம் யாரும் ஜீவன் முக்தர் ஆகிட மாட்டோங்க. அதில் என்னென்ன நன்மைங்கிறது உங்களுக்கு யோசிச்சா தான் தெரியும். முதல் நன்மை, வீட்டிலேருந்து வெளியே வர்றோம், அதே பெரிய வரோம். முதல்ல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வரோம். உங்கள் இம்சையிலேருந்து ஒரு மணி நேரம் தப்பிப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க. வீட்டிலேருந்து வெளியே வர்றோம், அது முதல் வரோம். 2வது எதை கையில் எடுக்கிறோம்? இது புக்கு இல்லை, தேவாரத்தை கையில் 2வது வரோம். யார் நினைக்கிறோம்? இறைவன் நினைக்கிறோம். 3 ஞானசம்பந்தர் நினைக்கிறோம். 4 இதில் ஒப்பிடுறதுக்கு திருநாவுக்கரசர் நினைக்கிறோம். மெய்கட்டார் நினைக்கிறோம். பிறகு எங்கே உட்காந்துருக்கோம்? பிறகு யாரை பார்க்குறோம்? சாமியை கும்பிட்றவங்கள பார்க்குறோம். இப்படி நீங்கள் அது தெரியாதுக்கு நிறைய இருக்குது. எனக்கு தெரியும். நீங்கள் வர்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முந்தைய நான் வந்து உட்காந்துருக்குறேன். ஏன் எங்கள் வீட்டில் உட்காரல? நம்ம வெளியே வரும்போது நமக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆகும். நீங்கள் அந்த என்னென்ன ப்ரெஷர்லாம் வந்ததோ அதெல்லாம் வெளியே வந்த உடனே மாறிவிடும். நம்ம அங்கே வந்து அவங்களுக்கும் மாறும். நம்ம இல்லைனாலே எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. எல்லா வீட்லையும் இதான் நிலைமை. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு ஹாலில் ஒரு பெரியவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, நம்ம எந்திரிச்சு போக முடியாதுலே உட்காந்து பேசிகிட்டே இருப்போம். ஆனால் மைண்டில் என்ன சொல்லணும்னா, பெரியவர் எந்திரிச்சானா நம்ம என்ன செஞ்சிடலாம், போயிடலான் இருக்கோம். அந்த நம்ம அடுத்த வேலையை பார்க்கலான் இருக்கோம். இது எல்லா சூழல்லையும் இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு இது புரியாது. ஒரு மந்திரம் தானே நினைப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க முடியும். என்னுடைய உயிர் வளர்கிறதுக்கு இது தேவைப்படுது, அடுத்தவங்க உயிர் வளர்கிறதுக்கு இது பயன்படுது, எனக்கு தெரியுது, நான் செய்கிறேன், அவ்வளோதான். நம்ம எதை எடுக்கிறது இல்லை. அறிவு வளர்கிறது, புகழ் வளர்றது, பணம் வர்றதை பற்றி நம்ம கூட்டத்தில் என்ன செய்கிறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. ஆமாம். அனுபவிப்பவர் நன்மை புண்ணிய பாவம் இரண்டும் அனுபவிப்பவர்கள் இல்லை, புண்ணியத்தை மட்டும் அனுபவிப்பவர்கள். மக்கள் இரண்டத்தையும் நரகத்தில் இருப்போர் பாவத்தை மட்டும் அனுபவிப்பவர்கள். எனவே நரகில் இருப்போர் இறைவனை வழிபடும் வாய்ப்பு குறைவு. ஏன்னா அந்த துன்பமே யாரை மறக்கடிச்சிடும்? இறைவனை மறக்கடிச்சிடும். மக்களுக்கு இன்பமும் துன்பமும் மாறி வரும்போது 2 நேரத்திலையும் இறைவனை நினைப்பான். இதுதான் மானிட பிறவின் தனிச்சிறப்பு. நம்ம துன்பம் வந்தாலும் சாமியை நினைப்போம், இன்பம் வந்தாலும் ஏன் நினைப்போம். ஏன் தெரியுமா? இன்பத்தை எப்போ வேணாலும் எதாவது மாறிடக்கூடாது. ஆமாம், அதனால தான் மானிடர்கள் அதிகமாக இறைவன் நினைக்கிறது. இப்போ நம்ம ஒரு துன்பம் வந்தாலும் கோயிலுக்கு ஓடுறோம். நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம்னாலும் கோயிலில் போய் விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு தான் கல்யாணத்தை என்ன சரி நடக்கிறோம். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் திக்குன்னு இருக்குது. துன்பம் எதா மாறலாம், இன்பம் துன்பமாக மாறலாம். தேவர்கள் வந்து வணங்குறதுக்கு எதுக்குன்னா, இது முடிஞ்சிடக்கூடாதுங்கிறதா. இந்த இன்ப அனுபவம் பதவி என்ன செஞ்சிடக்கூடாது, முடிஞ்சிடக்கூடாது. ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தும் திரும்ப முதலமைச்சராக இருக்கணும்னு மானிடர்களுக்கு இயல்பாக வர்ற மாதிரி தேவர்களுக்கும் நம்ம இந்த பதவியை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. நாம் எதை ஈட்டிக்கொண்டே இருக்கணும், புண்ணியத்தை ஈட்டிக்கொண்டே இருக்கணும். அவங்க இப்போ 3 கேடருங்க. நரகத்தில் இருக்கிறவனுக்கு என்ன நினைவு வராது, நில உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வரும். காரணம் என்ன? துன்பம் வரும்போது, பாஞ்சாலி துன்பம் வரும்போது தானே நினைக்கிறாங்க. துன்பம் வரும்போது நினைப்பான், இன்பம் வரும்போது நினைப்பான். ஏன்னா அவனுக்கு துன்பம் எப்போ எந்த நிமிஷமும் வருங்கிற திக்குன்னு அவனுக்கு பதட்டத்தில் இருப்பான். யாரு? மனுஷனா பிறந்தவன். தேவர்களுக்கு துன்பம் கிடையாது. ஆனால் அந்த துன்பம் எப்போ முடியும்னு அவங்களுக்கு என்ன செய்யாது, அவங்களுக்கு தெரியும். அந்த பதட்டத்தில் அவங்க
அந்த இன்பத்தை தொடர்வதற்காக வழிபாடு செய்வோம் அப்படின்னு. இன்னைக்கு காந்தி நகருக்கு நோட்ஸ் எடுக்கும்போது இந்த நோட்ஸுக்கு ராசாகுது. இப்போ நான் சொல்கிறது 75வது மாந்திரம் திருச்சதகம் 75. ஆமாம், திருச்சதகம் 75ல் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறதுலாம் இருக்குது. என்கொலோ நினைப்பதேன்னு அந்த மந்திரம் முடியுது. மந்திர தொடக்க ஞாபகம் மட்டுக்கு இப்போ என்னது, போற்றி புகழும் விண்ணும் மண்ணும் உன்னை வந்து போற்றி புகழும் அப்படின்னு பாடுறார். எனவே தேவர்கள் வேதத்தை சொன்னாங்கன்னா நம்மளால் ஏற்க முடியாது. இப்போ நான் அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்தேன். இந்த கோணத்தில் பார்த்தா தேவர்கள் யாரை வழிபடுபவர்கள் தான், இறைவனை வழிபடுவங்க தான். யார் தான் வழிபட மாட்டார், அந்த பட்டியலில் வச்சு அவங்களும் வழிபடுவாங்க. அவங்க வேதம் சொல்லுவாங்களான்னு கேட்கக்கூடாது, சொல்கிறதுக்கு இதுதான் காரணம். திருவாசகத்தில் சதகம் 75ல் இந்த கான்செப்ட் இருக்குது. வணங்கும் நின்னை மண்ணும் விண்ணும், வணங்கும் நின்னை மண்ணும் விண்ணும். மண்ணுனா யாரு? மக்கள். விண்ணுனா யாரு? தேவர்கள். அதில் யாரை முதல்ல சொல்றாரு? மண்ணுலகத்தவரை முதல்ல சொல்ற. ஏன்னா அதிக உரிமை யாருக்கு தான்? ஆமாம். வேதம் 4 ஓலமிட்டு, வேதமும் உன்னை கும்பிடுதுங்கிறாரு. உணங்கு நின்ன எய்தல் உற்று மற்றொரு உண்மை. வேதம் 4 ஓலமிட்டு உணங்கும். உணங்கும்னா வருந்தும். வேதம் இறைவனை தேடி கண்டதா காணவில்லையா? காணலை. அதனால என்ன செய்கிறது? வருந்துகிறது. வேதம் வருந்துகிறது. நின்னை எய்தல் உற்று மற்றொரு உண்மை இன்மையின். ஆனால் எனக்கு உன்னை விட்டால் வேறு தெய்வமே இல்லை. வணங்கியாம் விடயங்கள் என்ன வந்து நின்று அருளுதற்கு. உன்னை வணங்கி நாங்கள் விடமாட்டோம்னு சொல்கிறோம். இணங்கு வங்கை 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 என்கோலோன்னு நினைப்பது. ஆனால் நீங்கள் அருள் செய்ய மாட்டேங்கிறீங்க. அப்போ ஏதோ தடையாக இருக்குது. என்கோலோன்னு நினைப்பதேன்னா நீங்கள் என் அருளுக்கு எதையோ தடையாக நினைக்கிறீங்க. அந்த தடைன்னு எதை நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. என்கோலோ நினைப்பதே. அந்த வகுப்பு எடுத்துனா எடுத்து இல்லையே, நான் பயனடைஞ்சிட்டேன்னு இல்லை. வகுப்புக்கு வர சொன்னவங்க வரல. ஆனால் அதே சமயத்தில் நான் அந்த மந்திரத்துக்கான எதை அடைஞ்சிட்டேன். இந்த 75வது மந்திரம் எனக்கு மறக்காது. அதனுடைய பொருள் எதில் பதிஞ்சிட்டு, இதுதான் டெய்லி கற்க சொல்கிறது. இப்போ நான் கற்றுக் கொடுக்கலனாலும் அந்த மந்திரம் எங்கே செட் ஆகிட்டு? மனசில் செட் ஆகிட்டு. இந்த இதுவும் கரெக்டாக வந்துட்டு. அப்போ சாமி படிக்க வச்சதுக்கு அந்த வர்றாங்க வரல, உனக்கு அதை பற்றி என்ன? நான் அதை ரிலேட்டிவாக உனக்கு பாடம் கொடுக்குறேன்னு கொடுக்குறேன். ஆமாம். அதனால் தேவர்கள் வணங்குவதை எடுக்கிறோம். பூதங்கள் பாடுகின்றன. தேவர்கள் வணக்கம் அவர்களுடைய போகம் கருதி. பூதங்கள் வணங்குவது அது இறை பணி, இறைவனுக்கு செய்கின்ற பணி. பூதங்கள் பாடும்போது இறைவன் ஆடுறார். அவர் தூயவர் அப்படின்னு சாஸ்திரம் தேவாரம் சொல்லுது. தூயவர் அப்படின்னா அனாதியே மலமற்றவர். இறைவன் இருக்கும்போதே முத்தனாக இருக்கிறான். நாம இருக்கும்போதே பெத்தனாக இருக்கிறோம். முத்தன்னா மலம் இல்லாதவன், பெத்தன்னா மலமுடையவன். அதான் தூயவர்னர். தூயவர்னு சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னா, தூயவர்கள் தான் தூய நிலையை கொடுக்க முடியும். தூயவனாக இருக்கிறவன் தான் நமக்கு சுத்தத்தை கொடுக்க முடியும். ஒரு டாக்டரே நோயாளியாக இருந்து நமக்கு மருந்து தர முடியாது. அப்படியே தந்தாலும் நம்ம யாரும் நம்ப மாட்டோம். டாக்டர் நம்ம நம்ப மாட்டோம். அது மட்டுமல்ல, இந்த தேவர்கள் தூயவர்கள்னு சொல்ல முடியாது. சுத்தமா இருக்கிற ஒருத்தர் தான் இன்னொருத்தருடைய சுத்தமின்மையையும் ஏற்றுக்கொள்ள முடியும், பொறுக்க முடியும். காந்தி எல்லாரையும் ஏற்றாருன்னா அவர் நல்லவராக இருந்தாலும் தான் ஏற்றாரு. இந்த தப்பை உங்களால் பொறுக்க முடியாதா அப்படின்னு கேட்டால், நான் என்ன காந்தியடிகள் அப்படி சொல்கிறோமல்ல. சுத்தமாக இருக்கிறவர்களால் தான் இன்னொரு குறையையும் என்ன செய்ய முடியும், ஏற்க முடியும். இதெல்லாம் பல காரணம் வச்சு தான் தூயவன்னார். தலைவன் சொன்னது விண்ணப்பங்களை ஏற்றலும் அருள் செய்தலும் கடமை. அதனால தலைவன்னார். கடைசியில் முடிச்சாரு, தேவர்கள் வேதத்தை சொன்னாங்க, வினை நீக்கலை. பூதங்கள் பாடிச்சது வினை நீக்கலை. ஏன்னா பூதங்களுக்கு
இறைவனை பாடுற அளவுக்கு அருள் இருக்கு. என்ன நீக்க வேண்டியது இல்லை, வினை நீக்க வேண்டியது இல்லை. ஆனா அடியார்களுக்கு எதை நீக்கிறாரு? வினையை நீக்கிறார். குறிப்பாக தூயவர்னு சொன்னது அடியார்களை மனதில் வைத்துதான். அடியார்களுடைய வினைகளை நீக்குகிறார், பழைய வினையை நீக்குகிறார் அப்படின்னு சொல்லி. வினை நீக்கிறார்னாலே இறைவனை யாராதான் பார்க்கணும், அது நேற்றே சொல்லிட்டோம். நம்முடைய சொற்பொழிவாளர்களிடத்தில் நடக்கிற தவறு திருவாசகத்தை மட்டும்தான் குருவா பார்ப்பாங்க. ஆனா நம்ம 12 திருமுறையே எதா பார்க்க சொல்றோம்? குருவா பார்க்க சொல்றோம். 12 திருமுறையும் அருள். அருளுக்கும் குருவுக்கும் என்ன கிடையாது? வேறுபாடு கிடையாது. திருவாசகத்தில் வர்ற இடத்துல மட்டும் இந்த வாழ்வியல் உதாரணங்களோட அதை அவர் இதுவரைக்கும் யோசிக்கலை. இப்போ நான் சொன்னேன், மண்ணுக்கு அறிவில்லை, பொண்ணுக்கு அறிவில்லை. யாருக்கு அறிவு இருக்கு? பெண்ணுக்கு அறிவு இருக்குது. பெண்ணுன்னு ஒன்று வரும்போது தான் பொருள் வேணுங்கிற ஆசை வரும். மண்ணுன்னு ஒரு வரும்போது பொருள் ஆசை என்ன செய்ய வராது. அப்போ எந்த ஆசைக்கு தான் சக்தி அதிகம்? பெண்ணாசை. ஆனால் என்னென்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது என்ன செய்யாது, சரி. அது இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் யூடியூப்பில் ஃபேமஸாக பேசுகிறவங்க தான். ஆனால் அதை வச்சு எப்படி உயிரை வளர்க்குறது? ஒன்றையும் வளர்க்க, கரப்பாம்பூச்சி கூட வளர்க்க முடியாது அதை வச்சு. அவ்வளவு கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் வருது. அதுக்கு முந்தைய ஒருத்தர் பேச, அதுவும் அதே மாதிரி தான். ஆனால் நம்ம இது அப்படி இல்லை, எதையும் நேரடியாக வளர்த்துறோம். உயிருக்கே உரம் போட்ட மாதிரி இருக்கும். அறிவும் சேர்ந்து உயிர் வளர்ந்த பிறகு அறிவு வளர்றதுக்கு என்ன இருக்குது? உயிர் வளர்றதுன்னா உயிர் விரிறதுன்னு அர்த்தம். உயிர் விரிஞ்சா சைவ சித்தாந்தப்படி கம்பல்சரி அவனுக்கு இறைவன் அறிவை கொடுத்தாகணும். பதிஞானம் வந்தே ஆகணும். உயிர் விரிந்தா என்ன ஞானம் வந்துடும்? பதிஞானம் வந்துடும். இப்போ நம்ம வீட்டில் கரண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன கொக்கி மாதிரி ஒரு கரண்ட் பைப்பை நட்டுறாங்க. மில்லுக்கு கரண்ட் கொடுக்கறதுக்கு எதை டிரான்ஸ்ஃபார்மர் நட்டுறாங்கல்ல. உங்களுக்கு உயிர் விரிவுதுன்னா அது எது நட்டுனதுக்கு சமம்? டிரான்ஸ்ஃபார்மர் போட்டதுக்கு சமம். டிரான்ஸ்ஃபார்மர் போட்டால் என்ன இறக்கி தான் ஆகணும்? கரண்ட் இறக்கி தான் ஆகணும். ஹெலிகாப்டர் இறக்குற மாதிரி கரண்டே இறக்குவார். அதனால அடியவர்களுடைய வினைகளை நீக்குவார்னார். ஏன் சங்கீத வினையை நீக்கினா குருவா பார்க்கணும். ஆகாமியமும் போகுங்கிறாரு. வினையை ஓட்டுறதே யாருதான்? குருவினால் தான். தான் என்னை பார்த்தான், பழைய வினை பஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தான். போற்றி பக்கருடையில் இருக்குது. குரு என்ன பார்த்தாரு, 5 மலமும் போயிட்டுங்கிறாரு. தான் என்னை பார்த்தான், பழைய வினை பஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தான். உமாபதி சிவன் சொல்றார். எனவே வினை போனா போதும்னு சொன்னாலே போதும் அப்படின்னா, சஞ்சீதம் போனாதான் வினை முடிவுக்கு வரும். அதனாலதான் பழைய வினையும் போகும். பழைய வினை குருவினுடைய அருளால போகும். இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டிய ஊழ்வினை உடலை பாதிக்கும், உயிரை பாதிக்காது. இந்த பிறவியில் உள்ள வினையை அனுபவிக்கும் போது நாம விருப்பு வெறுப்புக்கு உள்ளாகுவோம். அப்ப என்ன வினை உண்டாகும்? ஆகாமியம் என்ற பொதுவினை உண்டாகும். அந்த வினை நமக்கு பிறவியை தராதவாறு யார் அழிச்சிருவார்? இறைவன் அந்த வினையை அழிச்சிருவார். இது என்பது சாஸ்திரம். என்ற வினை உடலோடு ஏகும், இடையேறு வினை தோன்றில் அருளே சுடும். திருவருட்பயன் 98. என்ற வினை உடலோடு ஏகும். இந்த பிறவிக்குரிய வினை உடலளவாக கழிஞ்சிடும். இடையேறு வினை தோன்றில் பிராரத்தத்தை நுகரும் போது ஆகாமியம் வந்துச்சுன்னா எது சுற்றும்? அருள் அதை சுற்றும். மடங்கையன் வல்வினை காட்டை நின் மன்னருள் தீக்கொழு. நீத்தல் விண்ணப்பம் 19. இதெல்லாம் அதுல செய்தியாக வந்தது. அடுத்த பாடத்துக்கு போறோம்.